நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாம் காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கு, ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். தனுசு ராசி, தனுசு ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல தனுசு ராசி தான் ரொம்ப அஃபெக்டடான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கிரகம்ன்ற மாதிரி. பாதிக்கப்பட்ட ராசி அப்படின்னா அது நம்ம தனுசு ராசி தான். நிறைய கஷ்டங்கள், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம். நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருந்தவங்க, எனக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, தைராய்டு கிடையாது, மெடிசனே எடுத்துக்க மாட்டேன், மாத்திரைனா என்னன்னு கேட்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு கேட்கக்கூடியவங்க கூட, ஒரு தைரியசாலியா இருக்கக்கூடியவங்க கூட, கடுமையான வீட்டில் வேலை செய்யறது, வெளியில வேலை செய்யறது, அப்படிலாம் உடம்ப ஒரு கட்டுக்கோப்பா, ஒரு இரும்பா, ஒரு காயகல்பமா உடம்ப வச்சிருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு கால சூழ்நிலை மாறி போச்சு. தனுசு ராசி அன்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முடிஞ்சா வீட்டில் ஒரு ஆயுஷோமம் பண்ணுங்க. அதை என்னைக்கு பண்ணணும், எப்படி செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு செஞ்சா பலன் கொடுக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா தனுசு ராசி என்பவர்களே, உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மனைவிக்காக ஒரு ஆயுஷோமம் பண்ணுங்க, கணவனுக்கு பசங்களுக்காக பண்ணுங்க, அப்பா அம்மாக்காக பண்ணுங்க, செய்யுங்க. அப்போ தனுசு ராசின்னு சொல்லிட்டா உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. குறிப்பா பெண்கள் இல்லைன்னா குடும்பம் இல்லைன்னு அர்த்தம். பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம், அல்லது ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைங்களாக இருந்தாலும் சரிதான், உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை.
இது எந்த மாதிரியான வழிபாடுகள் கை கொடுக்கும், எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்னைக்கு போகணும், அங்கே போய் என்ன செய்யணும், இதெல்லாம் அறிந்து செய்ய வேண்டும். அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் என்ன செய்யறது, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வீர்களே ஆனால் வாழ்க்கை சிறப்பாகும். அப்போ தனுசு ராசி என்பர்களை ஒரு வரியில் சொல்ல வேணாம், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உடல்நிலை ரொம்ப முக்கியம். உடம்பு இருந்தால் தான் மற்றதெல்லாம். நீங்கள் சம்பாதிச்ச சம்பாத்தியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். யாரோ ஒருத்தருக்கு எழுதி வச்சுட்டு போகிறது விஷயம் கிடையாது. நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும். மனசில் ஒரு மகிழ்ச்சி, மனசில் ஒரு நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ நோய் நொடிகள், சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. செகண்ட் பேபியாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பேபியாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி பிளானிங்காக இருக்கலாம், சின்ன வேற ஏதேனும் நோய் நொடிகள், ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம், அல்லது கீமோதெரப்பியாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் செய்யுங்க. வீண் விரயங்கள் குறையும். வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க, நவகிரக ஹோமம் பண்ணுங்க, ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்க. வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு கொடுக்குறோம். அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, கைராசியான முறையில். வீட்டில் நிம்மதி பிறக்கும். அந்த புகையும் யாகமும் வேள்வியும் மந்திரமும் பட்டுதுன்னா துஷ்ட சக்திகள் ஓடி போகும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் விலகி போகும். நன்மைகள் நடக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதே போலத்தான் தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள், வேலையில ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள், அது பெண்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் சரிதான். வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் ரிப்போர்ட்ஸ், பேட் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க, இல்லை உங்களை பற்றின குறை சொல்லுவாங்க, உங்களை பற்றின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அல்லது உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி இருக்காது. ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஐடி ஃபீல்டில் எங்கேயா இருந்தாலும் ஜாப் பண்ணக்கூடியவங்க. வேலை வாய்ப்புகளிலே கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக தனுசு ராசி என்பர்களே, சிவபெருமான் வழிபாடு, அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய சூரியனையும் சிவபெருமானையும் சேர்ந்து வரக்கூடிய வழிபாடு கை கொடுக்கும். சூரிய வழிபாடு கை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி சிறப்பா இருக்காரு, ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு 9 to 10 சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு தயிர் சாதம் வச்சு சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து ஒரு 27 முறை இல்லை 33 முறை கோவிலை சுற்றி நமஸ்காரம் பண்ணிங்கனாக்கா பல விஷயங்கள் நடக்கும். இது போல ஒரு விஷயத்துக்கும் பரிகாரம் உண்டு. அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு. அப்போ பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் கை கொடுக்கும். கஷ்ட நஷ்டங்களை விலக்கும். நிம்மதி பிறக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே.